ஸோ ஐஸ் இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து எப்பயும் பிடிச்ச ஸ்பின் பண்ணுற ஃப்ரூட்டை வச்சு பிவிபி பண்ணலாமே அப்படின்னு அது வந்து தான் பார்த்து இதில் ஸ்பின் பண்ணோம். கரெக்டாக 7 லட்சம் தான் இருந்துச்சு, 4 லட்சம் முடிஞ்சிச்சு, நொட்டிக்கு போச்சு. ஸ்பின் பண்ணியாச்சு, என்ன கிடைக்குது நம்ம லக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதாக கிடைச்சா சூப்பராக இருக்கும். அருமை அருமை அருமை, சக்ஸஸ்ஃபுல்லி போர்ட்டல் கிடச்சிருக்கு. இதை இது பண்ணி வேஸ்ட்டு பண்ணலாமா இல்லை வேணாமான்னு எனக்கு என்ன கணக்குன்னு தெரியல. ஆனால் ஜாலியாக இருக்குது, போர்ட்டலு கிடைச்சிருக்கு, சந்தோஷம். யாரையும் ஸ்டோரேஜில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாமேன்னு பார்க்குறேன், இல்லை இதை சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன். ஒரே சிந்தனையாக இருக்குது எனக்கு, என்ன பண்ணலாம் ப்ரோ. ஆனால் வெறுப்பு ப்ரோ, சத்தியமா பார்ப்போம். ப்ரோ ஆல்ரெடி எந்த போர்ட்டல் இருக்குது ப்ரோ. ஒன்றும் இல்லை, நம்ம முடிவு எப்பயுமே வந்து ஸ்பின் பண்ணுற ஃப்ரூட்டை சாப்பிடுதான். ஸோ சாப்பிட்டு பிவி போயிடலாமா? ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? நம்ம பிளேயிங் எப்போ இருக்கோம் நல்லாவே தெரியும். போர்ட்டலில் தான் நான் ஃபஸ்ட்டு பிவிபியே பழகினேன். ஓகே, செதுக்கிறோம் சிக்கனவன் செத்தான் ப்ரோ, அதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த இடம் தான் வந்து கேஸ்டில். அங்கே ஒருத்தர் நான் குதிச்சு அடிக்கலான்னு பார்த்தா தண்ணியில் குதிச்சிட்டேன். அப்புறம் ஒரு புட்டி கிராவிட்டி கண்ணில் இழுத்து ஒரு அடின்னு போட்டால் சும்மா தான் நீங்கள் ஈஸி ஆச்சுலான்னு பார்த்தா வீத்திரி போட்டான். ஐயோ, அப்புறம் அப்சல்யூட்லியே வீமு தானே போடுவான், ஆனால் முரட்டடி வாங்கிட்டான். சரி, நமக்கும் பிரச்சனை இல்லை, பாட்டம் தான் உள்ளே வச்சு அடிக்க வேண்டியது தான். அவன் நானும் உள்ளே போயிட்டேன், தேடிட்டே அந்த மனத்தை நிற்கிறான், பறந்து ஓடிட்டான். வெளில கூட்டு வந்துட்டான். சரி, மறுபடியும் அடிப்போமே. இப்போ பிடிக்கலான்னு பார்த்தா எங்கே ப்ரோ பிடிக்கவே முடியல. ஓடு போய் ப்ரோ எங்கேயோ போட்டாரான் ப்ரோ. வரண்டாடி தோரத்தவன் நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் உடனே இது வந்தானே. ஐயோ யாரு ப்ரோ அவன், மறுபடியும் போட்டான் வீமு. ஏய் சாலா விடே, இவரா நீரோ இந்த டேலண்டடாக இருக்க, ஏன்டா புரியுங்க ஒன்றே அடி இல்லை சாலை. ஏன் ஓடுற நீ ப்ரோ? நான் ப்ரோ ஓடினே இருக்கேன். எடுத்து விட்டான் ப்ரோ. ஏன் போகிறான், ஏன் எடுத்து விட்றான்னு தெரியல. ஆடா ப்ரோ என்பிசி ஏன் ப்ரோ வந்து மாட்டுறான் சாலா. ஏய் ப்ரோ என்ன ப்ரோ இது, மறுபடியும் போடுறான். அவனை வீமோ வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறானா என்ன? ஆனால் வீமோவுக்கு பிறந்தவனே டேய் ஏன்டா ப்ரோ கையிலே ப்ரோ அதையும் வாங்க மாட்டான், சிக்கவும் மாட்டான், சின்ன சும்மா அப்பான் ப்ரோ. எனக்கு சுடவே தெரில ப்ரோ, எய்மு கரெக்டாக வைக்க தெரில எனக்கு. அந்த சாவி என் கையில் தான் ப்ரோ. நானும் அந்த அடி அடிக்கிறேன் ப்ரோ அவன் மேலே ப்ரோ. வெறுப்பே தான் ப்ரோ என்ன சாலா நூபடியே வரண்டா இருடா அடிக்கிறடா. என்னை மட்டும் விட்டுருவேன்னு நினச்சாடா. அப்படி மாட்டினா ப்ரோ, செத்துருவான் ப்ரோ. இப்போ செத்துருவான். மிஸ் ஆகிட்டான் ப்ரோ. 2 அடி அச்சனை எங்கேயோ போகிறான் ப்ரோ. ஏய் ஓடுனா மட்டும் ஒன்று விட்டுருவானா? முடியாது சாலா. சீக்கிரம் இப்போ மாட்டினான் ப்ரோ. ஆடா ப்ரோ செலுத்து பின்னாடி ஒழிஞ்சிட்டான் ப்ரோ. ஏன்டா ஓடுறான், ஏதாவது அடியா ப்ரோ. எங்கே ப்ரோ போகிறான்? இருக்கான் வரண்டா இருறான் சாலா. யோ யாஜாவா வீமுக்கு போந்தவனா இருக்கான், பஞ்சத்து அடிபட்டவன் போல ப்ரோ. ஆடவும் தெரியல, உருப்படியாக ஓடவும் தெரியல, வீமூலியே உட்காந்துருக்கான் ப்ரோ. அவன் எதையாவது எடுத்து விட்டான் ப்ரோ. தண்ணியில் விட்டானா என்ன? இல்லை ப்ரோ, வேற எங்கேயோ கூட்டு வந்து விட்டான் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ அவன் சாலா ப்ரோ. தயவு செஞ்சு பிவிபி பண்ணும்போது முடியலைனாலும் பரவாயில்ல, சண்டை போட்டு செத்துருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆப்பனன்ட் ரொம்ப பாவம் ப்ரோ. அப்போ என்ன மாதிரி அவனும் மன உளைச்சல்ல உள்ள செத்துருவான் ப்ரோ அவன் சாலா நூபடி. இந்த ஓட்டம் ஓடுறான் யாரு ப்ரோ அவன்? கோவிந்த்சாமி. கடைசி ரீஸ்பான் அடிக்க வச்சிட்டான் ப்ரோ. என்ன யாரு ப்ரோ அவன்? விருப்பா வருது ப்ரோ. சரி ஓகே கைஸ், அடுத்து என்ன ஃப்ரூட்டில் பிவிபி பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணிடலாம். டாடா பாய்.